கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி மங்களவாரத்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியா பிளஸ் பண்றேன். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை அப்படியே செய்வாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, அவசியமா இருக்கு, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால பயப்படாது, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக ரூத்துக்கு சொன்னாரு, நிறைவேற்றினார். அவர் காலம் கடந்து எல்லா காலங்களிலும் வாழ்கிற தேவன். அந்த தேவன் சொல்கிறார், நீ பயப்படாத. எதுக்கு பயப்படுற? இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இது கிடைக்கலன்னா என்ன பண்றது, அது கிடைக்கலன்னா என்ன பண்றது, இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது, இந்த தொழில் நஷ்டமடைஞ்சிட்டா என்ன பண்றது, இந்த இடத்துல இருந்து என்னை யாராவது விரட்டி விட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒன்னும் கவலைப்படாத. யாரையும் நம்பி ஆண்டவர் ஒன்ன படைக்கல, சிருஷ்டிக்கல. இந்த உலகத்துல இந்த கம்பெனி அவனை போஷிக்கும், இன்னார் அவங்களுக்கு உதவி செய்வான், இல்லைங்க. உன்னுடைய ஜீவனாள் எல்லாம் நான் உன்னை போஷிக்க முடியும் என்று ஆண்டவர் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் தான் உன்னை இந்த உலகத்துல வாழ விட்டுருக்கான். இவன் பண்ணுவான், அவன் பண்ணுவான். மனுஷர் கண்கள்ல தயவு கிடைக்க அவங்க மூலமா பண்ணுவான். ஆனால் யார் பண்ணுவான்னா ஆண்டவர் பண்றான். அதான் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தேவையானது கொஞ்சம், இது நடக்கணும், அது நடக்கணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கணும், பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு இந்த அயல் தேச பிரயாணம் ஆஸ்வதிக்கப்படணும், கடன் இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக சர்ச்சுக்கு போகணும், நல்ல இடத்துல செட்டில் ஆகணும், எல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் இல்லாம உனக்கு தேவையான நிறைய விஷயங்கள் உனக்கு பின்னணியில இருக்கு. ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். எந்தெந்த நேரத்துல எது தேவையோ அதை செய்வேன். இதை நம்பு. இந்த வயசுல இது நடக்கணும், இந்த வயசுல நீ இங்க படிக்கணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த காலேஜில் படிக்கணும், ஹாஸ்டல்ல இருக்கணும், இல்லைன்னா வீட்டுல இருந்து போகணும், இந்த தேசத்துல நீ போய் செட்டில் ஆகணும், இங்க வேலை செய்யணும், இந்த ஊர்ல உனக்கு பொண்ணு வச்சிருக்கேன், இந்த ஊர்ல உனக்கு மாப்பிள்ளை வச்சிருக்கிறேன், அதை போய் நீ சுதந்திரிக்க போற, உனக்கு இத்தனை சந்ததி பிறகு எல்லாம் ஆல்ரெடி பிளான்ட், டிசைன். அது அந்தந்த நேரத்துல ஆண்டவர் டிஸ்பேச் பண்ணுவாரு. நீங்க ரிசீவ் பண்ணுங்க, நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஜஸ்டிஸ் ஆபிரகாம், நான் 2010 ஜனவரி மாதம் முதல் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறேன். மேலும் தேவனின் அன்பு ஊழியத்திலே வாலண்டியராக இணைந்து தேவனுடைய ஊழிய பணிகளை செய்ய ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல அற்புதங்களை செய்து வருகிறார். நான் அரசு துறையில் பணிபுரிந்தேன். சூழ்நிலை காரணமாக என் மீது பிளாக் மார்க் பழி சுமத்தி பணி நீக்கம் செய்து மீண்டு வர முடியாத வழக்கு பதிவு செய்து விட்டார்கள். வழக்கில் 2 முறை தோல்வி அடைந்து விட்டேன். குடும்பத்தை நடத்த போதுமான வருமானம் இல்லை. எனக்கு பிழைப்பு ஊதியம் என்று 3689 ரூபாய் தான் தந்தார்கள். மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடையில் கலந்து கொண்டு என்னை ஒரு வாலண்டியர் பணிக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தேன். உற்சாகமாக அந்த பணியை செய்து வந்தேன். எனக்காக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் தனி ஜெபத்திலும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். எந்த இடத்தில் தலை குனிவு ஏற்பட்டதோ அதே இடத்தில் கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் எனக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை தந்தார். என்னுடைய வழக்கிலிருந்து என்னை விடுவித்து வழக்கிலே வெற்றியை கொடுத்தார். மீண்டும் அரசு வேலையில் சேர கிருபை புரிந்தார். அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இருந்த எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. என்னுடைய மனைவிக்கு தனியார் பள்ளியில வேலை செய்து கொண்டிருந்த அவர்களுக்கும் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தார்கள். இன்னைக்கு எங்க குடும்பம் சமாதானமா இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜஸ்டிஸ் ஆபிரகாம் இன்னைக்கு தேவனின் அன்பு ஊழியங்களிலே இணைந்து வாலண்டியராக இந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து நின்று எங்களுக்கு வாலண்டியர் பணி ஃப்ரீயா செய்துட்டு இருப்பாரு. அண்ணிலிருந்து கர்த்தர் அவருக்கு அடுக்கடுக்கான நன்மைகளை செய்தார். அவருடைய வழக்கில் வெற்றி, வேலையில மீண்டும் சேர உதவி, பதவி உயர்வு, அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அவங்க மகனுடைய வாழ்க்கையில மேன்மையான உயர்வுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சார்.
அதுல என்ன ஹைலைட்னா, என்னைக்கு தன்னுடைய குடும்ப பணியின் மத்தியிலும் ஆண்டவருடைய ஊழியத்துல என்னால முடிஞ்ச ஒரு பங்கை நான் செய்யணும்னு நினைச்சாரோ, அண்ணிலிருந்து கர்த்தர் அவருக்கு தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜஸ்டஸ் ஆபிரகாமுக்கு அதிசயம் செய்த தேவனே, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்து வேலை செய்து கொண்டே அவரால் முடிந்த ஒரு வாலண்டியர் பணியை செய்ய அவரை அர்ப்பணிச்சு அதன் நிமித்தம் அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்த தேவன், இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊழிய வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் சொன்ன மங்கள வார்த்தையின்படி, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்லி இந்த மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுக்கு பேசியிருக்கிறேன். இவர்களுக்கு தேவை இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறேன். அறிந்து நேரமறிந்து குறிப்பறிந்து செய்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு செய்ங்க. நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.